உங்களுக்கு இருக்க ப்ராப்ளமுக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் நல்ல லேப்ல பார்த்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே மேம். இது நல்ல லேப் அப்படிங்கிறத நான் எப்படி ஃபைண்ட் பண்றது? நல்ல லேப்ன்றது ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் சிஸ்டம் வச்சிருப்பாங்க. இன்டர்னல் குவாலிட்டி கண்ட்ரோலும் பண்ணுவாங்க, எக்ஸ்டர்னல் குவாலிட்டி கண்ட்ரோலும் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க எடுக்கிற டெஸ்ட் ரிப்போர்ட்டும் எக்ஸ்டர்னலா வேற ஒரு நல்ல லேப்ல எடுக்கிற ரிப்போர்ட்டும் சேமா வருதா அப்படின்றத அவங்க நடுவில் செக் பண்ணிப்பாங்க. ஸோ ஸ்டாண்டர்டான லேப்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மற்ற லேபை கம்பேர் பண்ணும்போது எக்யூப்மெண்ட்ஸ்லாம் புது எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டாண்டர்டைஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, கேலிப்ரேட்டடான எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, which gives accurate reports. அதை தவிர they will have critical alert system. அப்படின்னா உங்களோட ஹீமோகுளோபினோ ஒரு பிளேட்லெட்டோ அதிகமா இருந்தாலோ சரி, கம்மியா இருந்தாலும் சரி, கிரிட்டிக்கல் லெவலுக்கு கம்மியாவோ கிரிட்டிக்கல் லெவலுக்கு அதிகமாவோ இருந்தாலோ உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறச்ச உடனே நாங்கள் உங்களுக்கு திரும்ப ஃபோன் பண்ணி உங்களை அட்மிஷன் தேவைப்படுமோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இமீடியட்டாக கொடுக்கணுமா அந்த ஸ்டெப்பை நம்ம எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்லாம் இருந்தாதான் அந்த லேபுக்கு அக்ரெடிட்டட் லேப்ன்ற முத்திரை கிடைக்கும். அதான் அந்த NABH, NABL இல்லை கேப் அக்ரெடிஷன். ஸோ இந்த சிம்பிள்ஸ்லாம் இருக்கிற லேபை ப்ரிஃபர் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்கள் டெஸ்ட் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ நல்ல லேபுன்றது சீப்பாக டெஸ்ட் பண்ணுற லேப் கிடையாது, ஆனால் அதோட ரிப்போர்ட் வந்து அக்யூரேட்டாக இருக்கிற லேப். சரிங்களா? ஓகே.